ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். மாங்காய் சீசனும் வந்துடுச்சு இல்லையா? இது மாதிரி மாங்காய் இருந்ததுன்னா இது மாதிரி சாதத்தை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ வந்துட்டு தாளிப்புக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ முதல்ல கடலைப்பருப்பு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கலாங்க. இதை நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ மாங்காய் இது மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வேர்க்கடலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் இது மாதிரி ரெண்டாக எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகாவை இது மாதிரி துண்டு பண்ணி போட்டிருக்கேன், கட் பண்ணி. இதை நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க, இது நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சாதம் சாப்பிடும்போது கொஞ்சம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், பச்சை மிளகாய் காரம். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேங்க, இதையும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு பண்ணணும். இது ரொம்ப ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் தீஞ்சிரும், நல்லா சுவையாக இருக்காது. இது மாதிரி கொஞ்சமாக ஃப்ளேம் வச்சுட்டு இது மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம துருவின மாங்காவை போட்டுக்கலாம். இது நல்லா புளிப்பு இருக்கிற மாங்காங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நான் சாதம் வடிச்சிட்டு அது நல்லா ஒரு பெரிய வானலில் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேங்க. சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கணும் இது மாதிரி சாதம்லாம் பண்ணும்போது. இப்போ இந்த சாதத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நல்லா இது மாதிரி சாதத்தில் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலக்கிக்கலாங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இந்த சாதத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் நல்லா வந்திருக்கு, ரொம்ப தீஞ்சு போகாமல். இது மாதிரி நல்லா பொறுமையாக பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கரண்டியை விட நம்ம கை வச்சு கலக்கணும்னா நல்லா அந்த வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆற விட்டுக்கிட்டு. நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ கை விட்டு இது மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சுவையாக இருக்கும் இது. இந்த மாங்காய் சீசனும் வந்தாச்சு இல்லையா? ஒரு மாங்காய் 2 மாங்காய் இருந்தாலும் இது மாதிரி சாதத்தை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம இது வந்துட்டு இன்றைக்கி இலையில போட்டு சாப்பிட போகிறோம். ரொம்ப சுவையான மாங்காய் சாதத்தோடு நான் என்ஜாய் பண்ணுறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, வாயில் தண்ணி வருது இல்லையா? இது மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த நான் செஞ்சுருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.